ஹலோ 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 எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ அண்ணே பெட்டிக்காரனே நல்லா பார்த்து எவ்வளோ நாளாச்சு. நல்லா இருக்கீல்ல? சந்தோஷம். மிருதங்காரே டேங்க அப்பா எல்லாம் ஆளு சவரங்கவரெல்லாம் பண்ணி வேற லெவலில் வந்திருக்கிறியே. சேவிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறியே ஏன்? இதெல்லாம் பூதி. ஆல்ரவுண்டுக்காரனே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேனே சாப்பிட்டேனே. சத்தமாவா? இதுக்கு மேலையா? உள்ள பேசுறது காது கேட்கலையா? எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். யூடியூப் எடுக்கும் உறவினர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். தலைக்காரனே வணக்கம் 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 வணக்கம். வந்த வேலை என்னமோ ஏறி நன்னாங்கி ஏறி தண்டா மாமா இழந்த பல்ல தொப்பு தண்டா. கொலையே நடுங்குது என்ன? உனக்கு பிறந்ததுல இருந்தே ஆடிட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? நீ அந்த வர்க்கத்துல பிறந்துட்ட. நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சி தலைமுடிகி யாரு மிருதங்காரே மண்டே உடைச்சிருவேன் நினைச்சுக்க. என்ன பேசுற? என்னத்த தூக்கி காமிச்சே? காத்து வரலன்னு உதறனே. காத்து எங்க உள்ள எப்படி வரும்? உள்ள எல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருக்க, எப்படி காத்து வரும்னு? இந்த விசிறியா? அந்த விசிறில வேணாம். அவர் வந்தாதான் வெடிக்குமா? சரி சரி, நம்ம எல்லாம் வந்தா வெடிக்காதா? அவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னா வீட்டுக்கு என்ன பண்றது? ஜன்னலை தான் திறந்து வச்சு மாமா ஜமுக்காலத்தை விரிச்சு வச்சு மாமா ஜமுக்காலத்தை விரிச்சு வச்சு ஜன்னலை தான் திறந்து வச்சு மாமா ஜமுக்காலத்தை விரிச்சு வச்சு நல்ல பாம்பு ரூபம் கொண்டு மாமா சர பாம்பு. இத சொல்லாதேன்னு அன்னைக்கே சொன்னல. சர பாம்பு அத்தாடி என்ன உடம்பு
பொம்பளை இருக்குது, நான் தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டுறேன். உனக்கு என்ன மசுரா இருக்குது? மசுறு தானே இருக்குது. ஏன்னா உனக்கு என்ன இருக்கு? இப்ப நான் இங்க சட்டையை கழட்டு பாப்போம். சட்டையை கழட்டு. உள்ள என்னத்த நீ கழட்டுவ? உனக்கு வெளியில கட்டவே முடியல, திறமை இல்ல. இதுல வந்து உள்ள கழட்டி நீ வேலை விட்டுருவ. நட்சத்திரம் நட்சத்திரம் நட்டி வச்ச எப்படி ஆடுறதுன்னு பார்த்தா வாசிக்க கையெல்லாம் போகவே போகாது. நீ வாசிக்கவே இல்லையே. ஆமா, மிருதங்கார் என்ன ஆட்ட ஆட்டினாரு. நீ அது மாதிரி ஆட்டிக்கிட்டு வச்சாதான் எனக்கு சுறுசுறுப்பு. எனக்கு கண்ணே தெரியாது. ஏன்னு கேளுவேன், எனக்கு கண் ஆபரேஷன் பண்ணி 3 நாள் தான் ஆகுது. அதனால உன்னை நான் பார்க்க சொல்வேன். நீ நினைக்கிறியா? பார்க்க மாட்டேன், ஆட்டவும் மாட்டேன். எந்த இது எனக்கு ஆடிச்சு நீ பார்த்த ஒரு காலத்துல? எனக்கு ஹெல்ட் முண்டையா? ஐயா நட்சத்திரம் நட்சத்திரம் போடுறா. அண்ணன் ஜீவசம்மதி ஆயிடுச்சு. அப்புறம் வெடிக்கிறனே என்னம்மா நானே செய்யறது? மறுபடியும் நானே செஞ்சுதான் ஆகணுமா? இல்லம்மா, வாழை கூப்பிட்டேன்னா நல்லா 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. ஆளு நானுமா? பாண்டியன் எனக்கு கை வலிக்குதா? தோளு மேலே தூக்கிக்கிட்டு ஏழுலோகம் சுத்த, நீ குத்த நான் கத்த.
ஷோ ஷேட் ஒரிஜினல். ஆமாம், சும்மா பொம்மை கடையில் வாங்கிட்டு வந்திருந்தா ஒட்டை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாம் ஒரிஜினல் குண்டி. வலி உயிரே போகுது. டெய்லி நாடகத்துக்கு போகிறோம்ல, இருந்தாலும் கொஞ்சம் தான் காட்டுமா, அவ்வளோதான் காட்ட முடியும். அதுக்கு மேலெல்லாம் அங்கிட்டு போய் தான் காட்ட முடியும். என்ன ஒரு இளைஞர்லாம் இருக்கே, ஒரு விசிலு ஒரு கை தட்டு எதுவுமே இல்லையே, ஏன் இப்படி இருக்கீங்க? தூக்கம் வருதா? பால் கொடுக்கவா? ஏன் ஏன் கசக்குமா? கசக்காது. எப்படி இருக்குமா? காம்ப்ளைண்ட் போட்ட மாதிரி இருக்கும். ஆள் மண்டை கரடி மண்டையா. நான் கூப்பிடுவோமா அவரை? ரெடியா? எங்க வேணாலும் இளைஞரா இருக்கு, நிம்மதியா அந்த நாட்டில் வாழ முடியல. என்ன செய்ய போறோம் எது செய்ய போறோம்னு எனக்கே தெரியல. மண்டி போடுறா. அந்த இடத்துல திடீர்னு ஆக்சிடென்ட். ஒரு லாரியில மோதி இருந்தா தப்பிச்சிருக்கலாம், ஒரு பைக்ல மோதி இருந்தா தப்பிச்சிருக்கலாம், ஒரு இதுல மோதி இருந்தா தப்பிச்சிருக்கலாம். எதுல ஒண்ணு சொல்லணும். இப்ப இந்த புள்ள மேல மோதிட்டே நான் என்ன செய்ய போறேன் எது செய்ய போறோம்னே தெரியல. சாப்பிடுங்க தம்பி, சாப்பிடுங்க தம்பி. சைஸ பத்தியா? ஒத்துக்கிறேன், அதை விட உனக்கு பெருசு தாங்கிறது ஒத்துக்கிறேன். ஹாய். ஹலோ. ஹாய். ஐ எம் ஃபைன். அப்படின்னா என்னடா? ஹாய். ஹவ் ஆர் யூ? ஹாய். பைப். பைப்பா? என்ன அடி வைப்பா? நமக்கிட்ட அடி வைப்பு இருக்கு. யார் யா நீயே? நமக்கிட்ட அடி வைப்பு இருக்கு, நீ பிடிச்சா அது புடி வைப்பு. அடிச்சா அடி வைப்பு. ஓ அடி வைப்பு, உன் புடி வைப்பு எல்லாம் பிச்சு தூக்கி போட்டுருவேன் நினைச்சுக்க. என்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. சரி, ஏன்னா நம்ம வைப்பு உனக்கு செட் ஆகாது. ஆமா, எனக்கு யாரோட பைப்பு எல்லாமே பெருசுதான். ஆமா, இந்த இருக்கு சரியா வருமா பாரு. என்ன நீ பாக்குறதுலன்னா என்ன ஒரு டஜனை சொல்லுவ போல தெரியுது. இல்ல நீ தான் அப்புறம் அத்து வீசிடுவோம்ங்கறிய. ஆமா, எனக்கு பிடிச்சா வச்சுக்குவேன், எனக்கு பிடிக்கலையா தூக்கி வீசிடுவேன். அம்மா யாரா இருந்தாலுமே பிடிச்சாதான் வச்சுக்கிடுவாங்க, இல்லைன்னா தூக்கிதான் வீசுவாங்க. ஆமா ஆமா ஆமா. யார் நீங்க? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ என்னத்துக்கு ஆயின்னா? அப்புறம் ஆயினா ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா ஆய் இருக்க வரையான்னு கூப்பிடுறது இல்லையா? இல்லே, எந்த ஊர்லடா லூசு பயலே பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு பேல போனாங்க? இப்ப மாத்திருக்காங்க, ட்ரெண்ட மாத்திட்டாங்களா? எல்லாம் மாத்தியாச்சு, என்னென்னமோ மாறிடுச்சு. பேல கூட மாறுது. கட்டிங் கேப்பேன், ஜரம் கேப்பேன். இப்ப எல்லாரும் மாத்தியாச்சுமா. பொம்பளை பிள்ளைய பார்த்தா உனக்கு எப்படி வரும்? நமக்கு அப்புறம் வெளியே வர்றதுக்கா போறான். அப்புறம் என்ன வேடிக்கை பார்க்க பாரியா? ஏலே மொகரை மூஞ்சி கூப்பிடா. சிவகங்கை சீமை புகழ் பாரதி ஆடியோ சார்பாக பபுன் கார்த்திக் அவர்களுக்கு 100 ரூபாய் என்பளிப்பளித்து பெருமை. நான் என்ன வெட்டி போலந்தேன், எனக்கு காசு. சிவகங்கை சீமை புகழ் பாரதி ஆடியோ சார்பாக பபுன் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு 100 ரூபாய். ரைட்டு, முதல் 100 இன்னொரு 150 ரூபா இருந்தா சரியா வரும். 12 மணிக்கு கடைக்கு போவா? எந்த கடைக்கு போனா உனக்கு என்னமா? பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து நீ பாட்டுக்கு வந்து இடிக்கிறதுக்கு நான் என்ன கார்பரேஷன் கக்கூசா? வரேன் பரலாம் போறதுக்கு. இப்ப இடிச்சதுனால என்ன பிரச்சனை? நான் ஒண்ணு இடிச்சல, நீ எதுக்கு என்ன இடிக்கிற? இப்ப ஒண்ணு நான் இடிச்சேன், எதுக்கு இடிக்கிற? இருமா தெரியும். என்ன தம்பி கட்டி பிடிக்க போறியா? வா இங்க வா, முன்னாடி வா, முன்னாடி வா. 100 ரூபாய் தர வாரியான்னு கேக்குறாப்ல. விரல கரல விட்டுறாத. பிரசாந்த், பிரசாந்த் நீங்க தானா? மச்சனானா? என்ன புளியற? நீ என்னையா புளிஞ்சிட்டு இருக்கிற உள்ள கையை விட்டு? பொம்பளைய கண்டன எவ்வளவு பரிதாபமா பேசுறான் பாரு. எனக்கு பிரசாந்த் அவர்கள் அன்பளிப்பளித்த மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவர். ஏம்மா இங்க வா, நீ உள்ள போறா? போடுடா போடுடா. என்ன ஆள
இருக்கா வாயானே வாயா இருக்கும் வாய் முகரையும் பாரு உன் சௌரியத்துக்கு நீ பேசாத உன் சௌரியத்துக்கு நீ வந்து சட்டார் குட்டல மடான் கேக்கு யார் நான் பட்டாரு விட்டா விட்டாருன்னு விட்டுட்டு போயிடுவேன் போடுற பொட்டி கலண்டு நான் போடுற ஓட்டுல பொட்டி எல்லாம் உடைச்சு விட்டு போயிட்டே இருப்பேன் நாலு பக்கம் நரம்பத்து நடு நரம்ப சொறி இப்படி சொறி எங்க போய் நரம்ப நடுவுல சொருவீங்க எங்க சொருவா நீங்க தான் நரம்பவே அத்து போடுவீங்க எதுல போய் சொருவீங்க ரெண்டே மூச்சு திருவி இப்படி சொருவி எதை திருவீங்க கை ரெண்டு இந்த கை ரெண்டியுமா ஆமா அப்புறம் பை ரெண்டு கை ரெண்டையும் திருவீங்க நான் தொங்கறத புடிச்சு இழுத்து விட்டு ஆடி விளையாண்டுட்டு போயிடுவேன் இருந்தா தானே நீ தொங்க அப்ப என்ன இல்லையா அதெல்லாம் பிரிட்ஜ்ல இருக்கு ஃப்ரிட்ஜ்ல இருக்குதா ஏன் நான் வர்றேன்னு சொல்லும் கழட்டி உள்ள வச்சிட்டியா ரொம்ப வெக்கையா இருக்குல்ல ஆமா அது வேற இடஞ்சல கசகசன்னு நம்ம கொண்டு வரது இல்ல தூக்கு சொம பார்த்தா பேசிருக்கா ஆனா சரி இங்க இரு கார்த்திக் ராஜா நீங்க நல்லா பேசுறீங்க நல்ல பாடகர் கிராமிய பாடகர்னு தெரியும் எல்லாம் நல்லா சிறப்பா செய்றீங்களே யார நக்க என் பேண்ட் எடுத்து மாட்டிட்டு வந்த யார நக்க என் பேண்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு வந்து இங்க மரியாதை பேசு பொட்ட கிட்ட எல்லாம் என்ன ஓ பேண்ட மட்டுமா மாட்டறாங்க பின்ன ஒண்ணேவே போட்டுக்கிட்டு இருக்கேன் யார் நீ அப்ப என்ன பேண்ட் மாட்டற பெருசா அதுக்கு என்ன யார நக்க ஏண்டா எனக்கு தெரியாம அந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு எல்லாமே தெரியாம தான் பண்ணுவாங்க 10 பேரை கூட்டி வச்சு செய்வாங்க போடா லூசு போயல தினமுந்தே ஒரு ஆள் போடுறாங்க நேத்துல 2 ஆள் போட்டாங்க அம்மா நேத்து 2 ஆள் போட்டுப்பேன் இன்னைக்கு 4 ஆள் போட போறோம் நான் சொன்னது நாடகத்துல பப்புன்னு அதத்தான் நானும் சொல்றேன் இன்னைக்கு நாங்க 4 ஆள் போட போறோம் என்ன சொல்றீங்க நான் 3 ஆள் இன்னும் ஒரு ஆள் உள்ள கிடக்க குளிச்சிட்டு வரட்டா இல்ல குளிக்க கூடாது பாட போயிடும் வாய பாரு நல்ல அலுமினிய அண்ணா நல்லா இருக்குடா ஏய் கெரவ முடிச்சவனே மூஞ்சிய பார்த்து பேசுடா டூம் லைட் கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு அண்ணா டிக்கி அடி வாங்கி இருக்கு சகல வண்டி புகை தெளிச்சுனா என்னடா பண்ணுவ புகை தெளிச்சுனா ஆயில் சர்வீஸ் பண்ணணும்டா சரி ஆயில் சர்வீஸ் பண்ண தானே நான் வந்திருக்கேன் சரி சால எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கலை உறவுகளே ஏன்னா தமிழர்லாம் நல்லா இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நல்லா இருக்க முடியும் அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் பாசங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அன்பு சொந்தங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கிற மாதிரி சித்திரை ஒன்று பிறந்தாத்தான் நம்ம விவசாயமே நிலையா நிற்கும் நாளைக்கு விதை போடுற ஆள் தான் அங்கே விடிஞ்சா விதை ஓடணும் இப்போ நைட்டுக்கு உனக்கு விதை ஓட வந்திருக்கேன் எனக்கு என்ன நீ விதை போடுற உனக்கு விதை ஓட நான் தான் பக்கத்துல தர்சா கிடக்கு நீ நினைச்சியா அம்மா தர்சா இருக்கு தர்சு இல்லாம இருக்கு இருக்கு விதை எது ஓட்டாலும் விதை ஓட்டாதான் சிறப்பு இல்லைன்னா அதுக்கு சிறப்பே இல்லை சிறப்பு உண்டாக அப்பதான் ஆமா அது யாரு உனக்கு தள்ளி